உங்களை பற்றி விசாரிக்கலாம் என்று தாங்களை நாடி வந்திருக்கிறேன். நடந்தது என்ன, நடக்க போறதெல்லாம் நடந்து கொண்டிருப்பது நான் என்ற முக்காலங்களையும் உணரக்கூடிய தன்மையை நாரதர் மகரீஸ்வரர் முடியும். அதே போல மகாசிவ மகாட்சிமா அந்த பத்திரிகை போய் வரக்கூடிய வல்லமை பிடித்தவர் தங்கள் அப்பேர் நாரதர மகரிஷி என்னிடம் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆசைப்படுங்க, கேளுங்க. கேட்கிற கேள்விக்கலாம் பதில் தர காதுகளே இருக்கேன். என்ன கேட்கணுமோ கேட்கலாம் சுவாமி. செந்தமிழ் தேன்மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியா ஏன் சொன்னேன் தெரியுமா? என் தாய்க்கு நிகர அந்த பெண்ணை பார்க்கிறேன். என் யாழிசையா இல்லை, செந்தமிழ் தேன்மொழி யாழ் யாழ் என் யாழிசைக்கு நிகராக உங்கள் குரல் இருந்ததம்மா. ஆலோலம் சோ என்ற கானம் கேட்டவுடனே யாழிசையின் பின்னப்படுத்தி வந்து விட்டது. ஆகையினால் அந்த யாழுக்கும் என் தாய் கலைவாணிக்கு ஒப்பிட்டு உங்களை வாழ்த்திருக்கிறேன். இருந்தாலும் அனிமா மகிமா லகிமா கரிமா பிராத்தி பிரகாமியம் ஈஸ்வத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை நான் கற்றுக்கொண்டிருந்தாலும் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் தனலோகம் தவலோகம் சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய மேலோகம் 7 அதல விதல சுதல தராதல மகாதல பாதாளம் என்று சொல்லக்கூடிய கீழ்லோகம் 7 இந்த 14 லோகம் சென்றாலும் சுத்தி வந்தாலும் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் உங்களை புரிஞ்சுக்க என்னால முடியலையே. இந்த உலகத்துல யாராலும் பெண்கள் மனதை புரிந்தவர்கள் உண்டா? அதான் சொன்ன அத்திமரத்து பூவையும் வெண்ணிறம் உள்ள காக்கையும் நீரில் பிறந்த மச்ச ரேகையும் பைத்தியகாரன் மனதையும் சிவன் பிரம்மன் விஷ்ணு இவர்களால் ஒருவேளை கண்டறிந்தால் இந்த சித்திரத்தில் உதித்த பெண்களின் மனதை கண்டவர்கள் இந்த குவலயத்திலே கிடையாது. யாராவது பார்க்க முடியுமா? அப்படி சிவனும் பிரம்மனும் விஷ்ணுவே கண்டுபிடிக்க முடியாத உங்க உள்ள கடங்க நான் எங்க கண்டுபிடிக்கிறது? அப்ப கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும்? எல்லாம் தெரிஞ்சவன் தான், ஆனா பெண்ணின் மனதை புரிஞ்சு கொள்ள முடியலையே. அப்ப புரிஞ்சுக்கணும் என்ன செய்யணும்? உங்களிடம் நான் பேச வேண்டும், உரையாட வேண்டும். உரையாடி நான் உரையை போட்டால் தான் சரியாக இருக்கும். அந்த உரைங்க வார்த்தை என்று சொல்லக்கூடிய உரை எதுக்கு வந்தனா அந்த உரையை சொன்னாதான் சரியா இருக்கும். அதுக்காகத்தான் உங்களிடம் பேசி பார்க்கலாம் ஆசைப்படுறேன். பெண்ணினுடைய ஆழத்தை புரிஞ்சுக்க சொல்றீங்க, அது உண்மைதான். உலகத்துல எதை வேணாலும் புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். பெண்ணோட மனசை மட்டும் இன்னும் யாருமே கண்டுபிடிச்சது கிடையாது. அதே நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு பள்ளிம்பிக்கையில சொல்றீங்களா தெரியல. பெண்ணோட மனிதனுடைய ஆழத்தை பேசினால் புரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணணும்? பேச வேணும். பேசினா புரிஞ்சுக்கலாம். பேசினால் இப்படி புரிஞ்சுக்க முடியும். பேசுறீங்க மருத்துவர்களால பேசினா இப்படி புரிஞ்சுக்க முடியும். சொல்ல வர்றேன். ஒற்றது சொன்னால் அற்றது பிறந்தோம். யாரு சொன்னா? பாஞ்சாலி. கிருஷ்ணர் எவ்வளவு முயற்சி பண்ணாரு, ஆனா முடியல. ஒரு கனி முனிவருக்கு சொந்தமான கனியை அந்த அடிக்கிற அர்ஜுனாகப்பட்டவன் கனி கீழே விழுந்துருச்சு. அப்ப அந்த கனி அந்த முனிவருக்கு சாபம் விட்டுருவாரு அப்படின்னு பயந்து அந்த கனியை மறுபடியும் ஒட்ட வைக்கணும் இருந்த இடத்துல. அப்பதான் கிருஷ்ணராகப்பட்டவர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு அப்பதான் கேட்டாரு, யாராவது ஒரு மனசுல என்ன எண்ணங்கள் இருக்கணும்னு சொல்லுங்க. ஒவ்வொருத்தருடைய மனதில் உள்ள எண்ணங்களே சொன்னாரு. அர்ஜுனனுக்கு ஒரு கர்வம், தன்னை விட சிறந்தவன் தர்மத்தில் சிறந்தவன் யாருக்குமே கிடையாது. அதே போல யாரு? பீமனுக்கு தன்னை விட பிளசார்ந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதே போல அர்ஜுனுக்கு தன்னை விட விழுத்தை யாருமே முயற்சி செய்ய முடியாது, பயிற்சிகள் கொடுக்க முடியாது அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம். சகாதேவனுக்கு சாஸ்திரங்கள் பெரியவன். அதே போல நகுலனுக்கு என்ன? அவனுக்கும் ஒரு மண்டகணம், குதிரை பராமரிப்புல அவனை விட யாருமே எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளவு பெரிய ஆளு. அவங்க மனசுல என்ன இருக்கோ அதை போய் சொன்னாங்க. அதுதான் கடைசியா பாஞ்சாலி போய் சொன்னா, நான் இந்த 5 தவிர யார் இவங்களாம் சொல்ல சொல்ல அந்த கனியாகப்பட்டது அப்படியே பக்கத்துல போய் ஒட்டக்கூடிய தருவாய் இருந்தது. பக்கத்துல இவன் மட்டும் சொன்னா அந்த கனி ஒட்டிடும், முடிஞ்சிருச்சு வேலை. என்ன பண்றான்? பக்கத்துல போயிருச்சு. அப்பதான் இவன் சொல்றான், நான் இந்த 5 பேரை தவிர யாரையுமே நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க கனியாகப்பட்டது கீழே விழுந்துருச்சு. கிருஷ்ணாகப்பட்ட முயற்சி செய்தாரு. இந்த பெண்ணோட மனசுல என்ன இருக்கு, இந்த ஆழத்துக்குள்ள என்ன இருக்கு கண்டுக்கலாம் அப்படின்னு எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சாரு. முடிஞ்சா உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது பெண்களை தவிர அந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்படி கிடையாது. உணர்த்தி நீ சொல்ற பாருங்க, நீங்க வேற மாதிரி பேசுறீங்க. பேசுவோம்
ஏன் சொன்னேன் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு ஊர்ல இணைய பிரியாத நண்பர்கள் வந்திருக்காங்க பாருங்க. அதுல ஒருத்தனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. எப்பொழுதுமே ஒன்னா திருறவங்க அந்த கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அந்த இன்னொரு நண்பர் சேர முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடி தனித்தனியா இருந்தாங்க, ஒன்னா தெரிய முடியும். திருமணம் பண்ணா ஒன்னா தெரிய முடியுமா? தனியாயிட்டாங்க. தன்னுடைய நண்பனை பார்த்து 1 மாசம் ஆச்சு. என்னடா 1 மாசம் ஆச்சு ஆளை காணவே, வீட்டுக்கு போலாம்னு போனா அப்பதான் இந்த புது பொண்டாட்டி கூட்டிக்கிட்டு திரியுற வாசல. புது பொண்டாட்டி கூட்டிக்கிட்டு திரியும் போது பாருங்க, அப்பதான் கேக்குறான், அம்மா என் நண்பன் எங்க இருக்கா? வேலைக்கு போய் வீட்டுக்குள்ள வச்சுட்டு வேலைக்கு போயிட்டான்னு சொல்லிட்டா. போய் சொல்றாளோ? பொய் சொல்றா. அப்பதான் கேட்டான், சரி பரவாயில்ல வேலைக்கு போற பொறுப்பா போறேன், கல்யாணம் ஆன உடனே பிள்ளைக்கு பொறுப்பு வந்துருச்சு போயிட்டு போறேன் அப்படின்னு அவன் வார்ல போயிட்டான். 2 நாள் சென்று யதார்த்தமா வீதியில சந்திக்கிறான் நண்பனை, பழைய நண்பனை. என்ன நண்பா, வியாழக்கிழமை வீட்டுக்கு வந்தேன், உன் பொண்டாட்டி வாசலை கூட்டுச்சு, உன்னை பத்தி கேட்டண்டா. அதுக்கு அவ அந்த பிள்ளை சொல்லிச்சு வேலைக்கு போயிட்டான்னு சொல்லிச்சு. வேலைக்கான போற, என்னடா வேலைக்கு போறேன்னு கேட்க, ஆடா ஏன்டா எங்கடா வேலைக்கு போனேன், எப்போ கல்யாணம் பண்ணா அப்ப இருந்தே நம்ம வீட்டை விட்டு வெளியேறதாடான்னு. அப்போ பொண்டாட்டி எனக்கு இப்படி சொன்னாலே, டேய் இந்த என்னுடைய மனைவி மாதிரி இந்த உலகத்துல ஒரு பொம்பளைய பார்க்க முடியாதுடா. ஏன்டா அப்படி சொல்ற? டேய் ராமனுக்கு கூட சீதை கிடைக்கலடா, வள்ளுவனுக்கு கூட கிடைக்கல வாசுகி, அது மாதிரி அவளை விட இப்ப என் பொண்டாட்டி இப்ப நல்லா குணமானவரா. என்னடா கல்யாணம் பண்ணி 1 மாசம் தானே, அது என்னடா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டவன அவன் சொல்றான், டே அன்றாடம் நாங்க 2 பேரும் இரவுல தூங்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாடா. என்னடா சொல்றா? எங்க நீங்க இல்லைன்னா நான் செத்து போயிடுவேங்க, என்னை விட்டு 1 நிமிஷம் கூட போக கூடாது அப்படின்னு சொல்றாடா. ஆனா இந்த 1 மாசமா 30 நாளா ஒரு இரவுல மட்டும் சொல்றாடான்னு சொன்னேன், பகல சொல்றதில்ல. ஆமா, அப்பதான் அந்த நண்பன் சொல்றான், டே பொம்பளைய நம்பாதடா, வேணும் என்பால் பொய்யே பொய்யே, விழுந்தெழுவாள் பொய்யே பொய்யே, உண்பால் தின்பால் பொய்யே பொய்யே, உன்னுடன் சாகுறேன் என்பால் பொய்யே பொய்யே, பூரா பொய் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்கடா. அதனால நானும் கல்யாணம் பண்ணாலும் எனக்கு அதை பத்தி தெரியாது. ஆனா நான் ஒரு வழி சொல்றேன், அதை நீ செய்டா சரியா வரும். அவ உண்மையிலே பாசமா இருக்காளா இல்ல பூரா நடிப்பான்னு தெரிஞ்சுக்கலாம்னு. என்னடா மாப்பிள்ள சொல்றா பேசுறாங்க. டேய் வேற ஒண்ணும் இல்ல, நேர போற விஷயத்த சொல்லிட்டான். போன உடனே மனைவியை கூப்பிடுறான், அடிய காத்தம்மா வாடி, கல்யாணம் முடிச்சு 1 மாசம் ஆச்சு, போய் உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படி 2 பேரும் பேசி சொன்ன உடனே சந்தோஷம் உங்களுக்கு. ஆக நம்ம அப்பா வீட்டுக்குள்ள புருஷன் கூப்பிடுறாரு, 1 மாசம் ஆச்சு அப்படி, சரிங்க போலாம் அப்படி நினைச்சுட்டு பேசி குடிச்சு சாமச்சோத்துல கட்டிக்கிட்டு புளியோதரை கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. வயலுக்குடைய வச்சுக்கிட்டு நடந்து போறாங்கயா. நடந்து போக போக நேரமானவன என்ன ஆக, தண்ணி தாங்க பொறுக்க முடியல. அப்பதான் புருஷன்காரன் சொல்றேன், அடியே இருங்க உட்காந்துரு, இந்த சோத்தை கொடு, போய் தண்ணி அடிச்சுட்டு நானும் தண்ணியை குடிச்சிட்டு வரீங்க. தண்ணி அடிக்கிறதுல சாராயம் குடிக்கல, அந்த சோத்துல தண்ணி தொளிச்சாதான் பதமா இருக்கும். சாம சோத்துல பிடிச்சு ஓட்டினோம்னா இல்லைன்னா பதம் இருக்காது, வர வரன்னு போயிடும். அதனால தண்ணியை தொளிச்சுட்டு நானும் குடிச்சிட்டு வரேன்னு இருடின்னு சொல்ல. அப்பதான் சொல்றேன், ஆத்தாடி ஆத்தா சாமி, உங்களை விட்டுட்டு 1 நிமிஷம் கூட நான் போக மாட்டேன், நீங்க அலையக்கூடாது சாமி, உங்க காலில் முள்ளு குத்துச்சுன்னா அது எனக்கு குத்தலாம், அதனால சாமி நீங்க இங்க இருங்க, நான் போய் அந்த வேலையை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சோத்தை கொண்டுகிட்டு போறா. போய் அதே மாதிரி தண்ணியை தொளிக்கிறா, அதே மாதிரி அடிக்கிறா. அடிச்சு முடிச்சு வந்தவனே பாருங்க, அவன் செத்த போன மாதிரி கிடக்குறான் ஐயா, மூச்சு முள்ள வேச்சு முள்ள. என்ன சொன்னா, அன்றாடி இரவுல சாமி நீங்க இல்லைன்னா நான் 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், நீங்க எப்ப சத்தி சாகுறீங்களோ அப்பவே நான் செத்து போயிருவேன்னு சொன்னான்ல. இவன் செத்தது மாதிரி நடிக்கிறான் ஐயா, இவன் என்ன செஞ்சிருவான்னு பாக்கலாம். அப்படி நடிச்சவனே பாருங்க, இவன் வந்து பாக்குறா, காத்தா தொட்டு பாக்குறா, பெருவரல கிள்ளி பாக்குறா, மூச்சை தொட்டு பாக்குறா, கண்ணை விரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்ல, இல்லாத மாதிரி நிப்பாட்டிக்கிட்டான் நடிக்கிறான். ஐயா ஐயா புருஷன் செத்து இல்ல போனா, சின்ன இப்படி போய் செத்து போனானே அப்படின்னு அழுகணுமா அழுக கூடாதா? அழுகல. என்ன பண்றா தெரியுமா, பார்த்தா நல்லா பார்த்தா முதல் என்ன செஞ்சா தெரியுமா, இந்த கட்டி கொண்டாங்க சோத்த அதை அவுத்தா வகுத்துக்கு அடிச்சா. அவர் என்ன சொன்னா,
நீங்க செத்து போன நான் செத்து போயிருவேன்னு சொல்லணும் சொன்னால அவ செய்யல. சோத்த முத திண்டா. ரெண்டாவது பார்த்தா சட்டைய உருவனா, வெள்ளை சட்டைய. ஏன் நம்ம அப்பனுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். அடுத்து ஒரு வேட்டியை உருவ, கட்டிய வேட்டியை உருவனா, ஏன் தம்பி கொண்டு போய் கொடுக்கலாம்னு. அடுத்து மோதிரத்தை உருவனா, ஏன் நம்ம வச்சுக்கலாம்னு. வாட்சிய உருவனா, சங்கிலி அத்தனையும் உருவிட்டாயா. என்ன சொல்லி சொன்ன அன்றாடு என்ன சொன்னா தூங்கும் போது, சாமி நீங்க இல்லைன்னா நான் செத்தே போயிரு சொன்னவ சாகணுமா சாக கூடாதா. சாகல. இத்தனையும் உருவிட்டாயா. படுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன செய்யலன்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கான். எல்லாத்தையும் உருவனவ கோவணத்தை புடிச்சால அப்ப தேவனுக்கு ஆகா நீ கோவணத்தையும் உருவிடுவா. நம்ம ஊருக்குள்ள போக முடியாது. ஏன் இந்த கோவணத்தை உருவனா தெரியுமா? நம்ம வீட்டுல பண்ணைக்கு இருக்கான்ல, அவனுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த உருவ போக அப்பத்தான் சொன்னா, அடியே அடியே சண்டாளி சாகுறேன் சாகுறேன் சொன்னவளே, சாம திண்டவளே, உன்னைய கட்டி வாழ்றதுக்கு நான் சன்னியாசம் கொள்றதே மேலும் சாவாசமே வேணாம் போயிட்டான். ஏத சொல்றா, உள்ள ஒன்று வைத்து புற ஒன்று பேசுவது பெண்களின் இயற்கையான குணம். அந்த குணம் பாருக்கு இருந்ததா? நீங்க சொன்னீங்களே அந்த பாஞ்சாலிக்கு இருந்தது. இது பெண்களுக்கு தொண்டு தொட்டு வரக்கூடியது. நீங்க சொல்றீங்க போல உங்க மனக்கிழங்கு உள்ளது உள்ளபடி நீங்க பேசுவீங்களா எனக்கு சந்தேகமா. நீங்க சொல்றீங்கல்ல சின்ன விஷயம். எல்லாம் சொல்லுவாங்க ஆம்பளை புத்தி அவசர புத்தி, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்களே. என்ன விஷயம்? ஆம்பளை அவசரமா செய்யக்கூடியது, பெண் புத்தி பின் புத்தி என்ன விஷயம்? பின்னால் வரக்கூடியங்களை முன்னாலே யோசித்து செயல்படக்கூடிய பெண் தன்மை பெண்ணுக்கு தான் உண்டு. சரிங்களா? அதான் பெண்ணுக்கு சிறப்பு. நீங்க சொல்றீங்க ஒரு ஆம்பளை அடங்காமையோ இல்ல ஒரு பொறுப்பு இல்லாமையோ குடும்பத்துல இப்படி எல்லாம் தெரிஞ்சா வச்சுக்கோங்களேன், முதல்ல என்ன சொல்லுவாங்க? சரி அந்த ஆம்பளை சரி விடணும். என்ன பண்ணுவாங்க? இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணா எல்லாம் சரியா போயிரும்டா. சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா? இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவாங்கல்ல. என்ன காரணம்? ஒரு பெண்ணால் மட்டுமே அதை சரி பண்ண முடியும். அந்த ஆணை சரி பண்ணி அடைக்கு வாழ முடியும். நீங்க சொல்றீங்க செத்து போயிட்டா, புருஷன் செத்து போயிட்டான், கூடவே சாகுறேன்னு சொன்னவன் கூட செத்தாங்க தெரியுமா? எப்படி அந்த காலத்துல எல்லாம் கணவன் இறந்து விட்டால் தன் மனைவி உடன்கட்ட ஏறினாங்க. ஆனா யாராவது மனைவி செத்தா கணவன் உடன்கட்ட ஏறி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? சரி அதோட செத்துட்டா புருஷன் கடிகாரத்தை கழட்டி ஒரு தண்டை கொடுத்தா, வேட்டியை கழட்டி ஒரு தண்டை கொடுத்தா, ஒவ்வொரு பொருளையா கழட்டி ஒவ்வொரு ஆள்கிட்டயே கொடுத்தால. என்ன பண்றா? வேட்டியத்தையும் கழட்டி கொடுத்தா, கடிகாரத்தை தான் கழட்டி கொடுத்தா, போட்டிருந்த என்னென்ன போட்டிருந்த பொருள்கள் அனைத்தையும் தான் கழட்டி கொடுத்தா. ஆனா ஆம்பளை என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? என்ன பண்ணுவாங்க? அதே ஒரு பொம்பளை செத்து போயிட்ட தாய்மாரெல்லாம் கிடைங்க, அதே ஒரு பொம்பளை செத்து போயிட்டா இவனாவது திருமணியதான் ஒத்து அடுத்த வீட்டு அண்ணன்ட்ட கொடுப்போமா அப்பன்ட்ட கொடுப்போமா கொடுப்பான். செத்த உடனே சொல்லுவாங்க ஒரு 4 நாள் தான் ஆகும். அந்த சோகம்னா 2 நாள் தான் சொல்லுவாங்க. ஆத்தாடி என்ன பண்றது, பிள்ளை எப்படி இருக்கு, நம்ம இனிமே நம்மளுக்கு என்ன காலம் முடிஞ்சு போச்சு, முன்னாடி போயிட்டான். இந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக இந்த பிள்ளைகளுக்காக ஒரு துணை வேணும் அப்படி என்ன பண்ணுவாங்க? அந்த செருக்க வச்சு உடனே இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணுவாங்க. மறு பொண்டாட்டி செத்து போயிட்டா புருஷே புது மாப்பிள்ள மறு பொண்டாட்டி. இவன் புருஷன் செத்தா ஒவ்வொரு பொருளையா தானே எடுத்து கொடுக்குறா. ஒரு பெண்ணை ஆண் என்ன பண்றாங்க? திருமணம் பண்ணுவாங்க. ஆனா பெண் என்ன பண்ணுவா? ஒரு புருஷன் செத்து போயிட்டாங்க கடைசி வரைக்கும் தன்னுடைய பிள்ளைகளை வச்சு பாதுகாக்கக்கூடிய தன்மை பெண்ணுக்கு தான் உண்டு. அதனாலதான் பாருங்க தாய்க்கு பின் தாரம் இருக்காங்க. தாய் உலகத்துல சிறந்த தாயோட எதுவுமே கிடையாது. தாய் குறிப்பிட்ட பெக்கிற 10 மாசம் வந்து பெக்கக்கூடிய தன்மை தாய்க்கு உண்டு. நல்லது கிடத்த சொல்லி ஒரு என்ன பண்றா? ஒரு நல்ல வழிபடுத்தி ஒரு குழந்தையை ஒரு பெரிய ஆக்கி வளர்க்கிறான். ஆனா பாருங்க மறுபடியும் அந்த பொறுப்பு ஆக்க போது அதை கொண்டு போய் அப்படியே அழகா கை பிடிச்சு கொடுத்துற. யாருக்கிட்ட? பொண்டாட்டிக்கிட்ட. அதான் பொண்டாட்டி தாயாகவும் இருந்து தாரமாகவும் இருக்கக்கூடிய தன்மை காக்கக்கூடிய தன்மை அப்படின்னாக்க யாருக்கு? அப்படின்னாக்க பெண்களுக்கு தான். பெண்களுக்கு வயதாயிட்டா பாருங்க இளமையில எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா வயதாயிட்டா பெண்களுக்கு கூட துணை தேடாதுங்க. பெண்கள் எப்படி வேணாலும் வாழ்த்துவார்கள். ஆனா இந்த ஆண்களுக்கு பாருங்க ஒரு பெண் துணை இல்லாமல் ஆண் வாழ முடியாது. ஒரு பெண் துணை இல்லாமல் ஆள் வாழ முடியாது. அப்படியே மனசுல உள்ளதை பேசிக்காம சொல்லிக்காம அறிஞ்சிக்காம வாழ்வாங்க.
பேசுனா பேச்சு அப்படின்னு பேசக்கூடாது. அதே போல நான் இருக்க மாட்டேன் நீங்க சொன்ன மாதிரி. அதே போல நாங்க இருக்க மாட்டேன். நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை வெளிப்படையாக மனம் திறந்து நான் சொல்லுவேன், பதில சொல்லுவேன். உள்ளத உள்ளபடி சொல்லுவீங்களா? உள்ளத உள்ளபடி சொல்லதானே வந்திருக்காங்க. சரி, எல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க. உள்ளத உள்ளபடி சொல்றீங்களா? எல்லாம் பாத்துட்டு தான் இருக்காங்க. நான் சொன்னதுல என்ன தவறு? நீங்க பேசுங்க, நான் பேசுறது என்ன தவறு? இல்ல தவறு இதே. இனிமேயும் உள்ளத நான் சொல்லுவேன் சொல்லுவேன். உள்ளத உள்ளபடி சொல்லுங்க. இதுல ஒரு விஷயம், இப்ப இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். மனசுல உள்ளத உள்ளபடி சொல்லலாம்ங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு வயசு வந்து ஒரு பருவம் வந்துடும் பெண்ணுக்கு. அப்பா சொல்லுவாங்க, அப்பா மாப்பிள்ளை பாக்கணும் அப்படின்னு ஒரு மாப்பிள்ளைய பார்ப்பாங்க. புடிச்சிருக்கு, கட்டிக்கிறியாமா இல்ல மாப்பிள்ளை பாப்போமா அப்படின்னு கேட்டா பொண்ணு என்ன சொல்லுவாங்க? சொல்ல முடியாது. சரிங்கப்பா கட்டிக்கிறேன், எனக்கு மாப்பிள்ளை யாரும் சொல்லுவாங்களா? இல்ல எனக்கு வேண்டாம் மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆசைகள் இருக்கும். அதுதான் ஒரு பெண்ணுக்கு உண்டானது. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. இந்த 4 வகை குணங்களும் பெண்ணுக்கு இருக்க வேண்டாம். அப்பதான் பெண்ணு அதை எந்த இடத்துல காட்டணுமோ அந்த இடத்துல, எல்லா இடத்துலயும் காட்டணும் வேற மாதிரி போயிடும். எந்த இடத்துல காட்டணுமோ அந்த இடத்துல அதை காட்டணும். அப்ப எல்லா இடத்துல பெண்ணு மட்டும் கிடையாது, ஆம்பளையா இருந்தாலுமே எந்த இடத்துல வளைஞ்சு போகணுமோ எந்த இடத்துல குனிஞ்சு போகணுமோ அப்படிலாம் போனாத்தான் நல்லா இருக்கும் முதல்ல. சரிங்க, இது வந்து ஒரு சூழ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆண்களுக்கு ஏற்கனாக்கா அந்த மாதிரி போனதான் அது ஆண். எல்லா இடத்துலயும் பெண்ணா இருந்தாலும் மனதிலிருந்து பேச முடியாது, ஆணா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் காட்டிட முடியாது. சரிங்களா? உண்மையா? எல்லாத்தையும் கேட்கறதுக்கு அவ்வளவு மோசமானலாமா? இல்ல நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றீங்கல்ல பெண்ணோட ஆசை பெண்ணோட மனசுல புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சு சொல்ல முடிஞ்சதான் சொல்லணும், சொல்லாம முடியாது சொல்ல முடியுமா? நீங்க சொன்னீங்க ஆண்கள், இப்ப ஆண்கள் இறந்த உடனே பெண்கள் உடன்கட்டை ஏறி இருக்கிறார்கள். ஆமா ஆமா. ஆனால் ஆண்கள் ஏறிருக்காங்க கட்டியில எம்மா இந்த உலகத்துல பாருங்க, ஆண்கள் தாடி வைத்திருக்கிறான், காதலிலே தோல்வியுற்று. இதெல்லாம் நல்லா இருங்க, இதெல்லாம் நல்லா இருக்கு. பொம்பளை ஏதாச்சும் அதான் செய்யணும். ஆமா, அவசரப்படாது. ஏன் அவசரப்படுற? பெண்கள் ஒரு பெண்ணை விரும்பி ஆணாகப்பட்டவன் இந்த உலகத்துல எத்தனை பேருக்கு இருக்கனா தெரியுறான். வினோதமான உலகத்திலே பார் விதவிதமான பைத்தியம். நம்ம வீட்டுல, நாட்டுல, ரோட்டுல இப்போ கூட்டம் கூட்டமா பைத்தியம். எத்தனை பைத்தியம்? சில பேர் பொம்பளை கிடந்து ஆகா இவளை காதலிச்சமே, நல்ல கதையா, இவளை விட்டுட்டு போயிட்டா, நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு நினைச்சு கஞ்சி தண்ணி குடிக்காம ஓட நல்லா இருந்தவன் தக்காளி பழம் மாதிரி இருந்தவன் தகர டப்பா மாதிரி மாறி. யாரு? ஆம்பளைதான் பொம்பளை நினைச்சிட்டேன். தாடிய வளர்த்து, நெஞ்சில முடிய வளர்த்து, இப்படி வளர்க்க வேண்டியதில்லை. அதுவாவே வளர ஆம்பளைக்கு தாடி நல்லா பேசுறீங்க. ஆமா, தாவங்கொட்டையில முடிய வளர்த்து, அத சொல்லுங்க. இப்படி இத்தனையும் வளர்த்து கிரிக்க மாதிரி திறது காரணம் தான் உங்க மாதிரி பெண்ணு தானே. அதுக்குதான் சொன்னா, கல்லால் இதயம் வைத்து கடும் விஷத்தால் கண்ண வைத்து நல்லவர் போல் இந்த உலகத்தில் பிரிய ஒரு பெண்ணால் நீ பேசும்போது மொத்த வார்த்தையோட நான் பேசல, பேசாம கட்டுக்கிட்டு. இப்ப நான் நீங்கள் அப்ப இப்படி எல்லாம் ஒரு பெண்ணுக்காக எத்தனையோ தாஜ்மஹால் கட்டினான். பொம்பளை கட்டினாலயா? இல்ல, பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாத ஒருத்தன். அப்ப எல்லாமே ஏமாத்துற வேலை உங்ககிட்ட தான் இருக்கு. அம்மா, காதல்தான் நம்பி விடாதான். 60 வயதில் அனுபவ காதல், காதல் இல்லாம இருக்குமா இருக்குமா வாழ்க்கையில? இளமை காதல். நான் சுருக்கமா இந்த கதைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இருங்க, இந்த கதையை ஆரம்பிச்சு சொல்லிட்டு. பெண் இல்லாம கடைசி வரைக்கும் பெண் இருந்தால் மட்டுமே ஒரு ஆணுக்கு பாதுகாப்பு. கடைசி காலத்துல இளமையா இருக்கிற வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு ஆண்கள் இருக்க முடியும். ஆனா கடைசி காலத்துல ஒரு ஆண்களுக்கு பாதுகாப்பு பெண்கள் தான் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. இது முடிஞ்சிருச்சு. ஆமா, பெண்கள் அப்படி இருந்தாங்க, ஆண்கள் ஆண்கள் தாடி வளர்த்தாங்க அப்படின்னாக்க பெண்கள் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்க முடியும். மனத அளவுல நீங்க வெளில ஒரு தாடியை வளர்த்து வெளில கடைக்கு போயிருவீங்க. ஒரு மனத அளவில் ஒரு பெண்ணு படுகிற வேதனை யாருக்கான்னு தெரியுமா? சொல்லுங்க, நீங்க பேசுறீங்க. உண்மையுமே அப்படிதான், யாருக்காவது சொல்லாதீங்க. முதல்ல என்ன செய்வாங்க? ஒரு உதாரணம் சொல்லுங்க கேளுங்க. ஒரு ஆண் மகன், ஒரு ஆணும் பெண்ணு விரும்புறாங்க. பெண்ணை திருமணம் பண்ணிக்க முடியல சூழ்நிலை காரணமா. நீங்க சொல்ற மாதிரி ஆணு ஒண்ணும் பிரச்சனை, வெளில என்ன தாடியை வளர்த்துக்கணும், என்னப்பா அப்படி தெரியல அப்படின்னு சொன்னா சொல்லிடுவாரு. இந்த மாதிரி அப்படின்னு தாடியை வளர்த்துட்டு போயிடுவாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதே பெண்ணுக்கு அந்த நிகழ்வு நடந்திருக்கும், அந்த மாதிரி போயிட முடியுமா? மனதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கும், எவ்வளவு வேதனைகள்லாம் இருக்கும். ஆமா, நீங்க சொல்றீங்க ஆண்கள் அப்படி, ஆண் பெண்ணுக்கு இருக்கு.
ஆமா நல்லா பேசுறீங்க. நாகல் மகிழ்ச்சி வந்திருக்கீங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. ஆமா கதை வந்து வேற மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, இது மாதிரி இந்த பெண்கள் எல்லாம் உலகத்துல ஏமாத்துறார்கள். சரி சரி நல்லா ஏமாத்துறாங்க. ஏமாத்துறோம் என்ன ஏமாத்துறோம் உலகத்துல அப்படி கிடையாது. ஏமாத்துறாங்க அப்படின்னாக்க என்ன ஏமாத்துறாங்க? உலகத்துல ஏமாத்தாதவர்கள் பெண்கள் தான். அவன் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஏமாத்துறாங்க? இந்த மாதிரிதான் ஒரு மனிதனுக்கு பிறந்தது இளமையில ஒரு மனிதனுக்கு பெற்று எடுக்கிறதுல சாகிற வரைக்கும் பெண் துணை தேவைப்படுது. அப்ப ஏமாற்ற பெண்களை வைத்து பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் பெண்களோட பயணிக்க முடியுமா? முடியாது. சரிங்களா? ஒரு பெண்ணை நம்பிதான் இப்ப எங்கேயோ உள்ள இப்ப நாங்களாம் பெண்கள் வந்து எங்கேயோ உள்ளவங்க. அப்ப ஆண்கள் வந்து இருக்கக்கூடிய இடத்துல நாங்க வந்து ஒரு திருமணம் படிதான் சுற்றத்தார சொந்தம் வந்த நண்பர்கள் அம்மா அப்பா தோழி எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஊர் உலகத்தை பூரா விட்டுவிட்டு முன்னம்னா பாத்துருக்கோமா பேசிருக்கோமா? கிடையாது. ஆனா யாரோ ஒருவருக்காக ஆண்மனுக்கு மகனுக்காக திருமணம் என்ற ஒரு உள்ளிருக்க அந்த சூழ்நிலை காரணமாக என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் விட்டு வந்து அந்த அடுத்த குடும்பத்தை நம்ம குடும்பமா அந்த கணவனை என்ன முன்ன பார்க்காம பழகாம அந்த கணவனை நம்ம புருஷே அப்படின்னு உள் உணர்வோட ஒரு குழந்தைகளை பெற்று இடம் மாறி மற்றொரு இடத்துல வந்து எல்லாத்தையும் அரவணைத்து ஒன்றிணைந்து பார்க்கக்கூடிய தன்மை பெண்ணுக்கு மட்டும் தான் இருக்கு. ஆனா நீங்க சொல்லிருக்கீங்க திருமணம் பண்ண உடனே அம்மா வீட்டுக்கு வரனா போகாத, அப்பா அப்பா பார்க்க வரனா போகாத. ஆமா அது எங்கிட்டவே விட மாட்டேன். ஆனா நாங்க அப்படி இல்லை, எல்லாத்தையும் விட்டு உங்களுடைய குடும்பத்தை நாங்க பாவிக்கிறோம். உங்களுக்கு பொண்ணாசை மண்ணாசை பொருளாசை இந்த இல்லாதாரு. ஆனா அந்த குடும்ப வாழ்க்கையை பத்தி நல்லா பேசுறீங்க. வாங்கவே ஏதான் நான் சொல்ல வரேன்னா, நீங்க சொன்னீங்களே நாங்க அப்படி இருப்போம் அப்படி இருப்போம்னா என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணு தாய் தேர்ப்பன் சொல்ல கேட்கணும். என்னன்னா நலனாகப்பட்டவன் என்ன சொல்றாங்க? கேட்காம யாருமே பேச முடியல, பேச முடியல, நான் பேசல என்ன பேச முடியல பேசிக்கிட்டு நியாயமா? அப்ப நலன் சொல்றான் நலாயினி கிட்ட, எம்மா ஏமா என்ன சொல்றது தெரியுமா? இங்க வாமா முத, இங்க வாமா, நலன் சொல்றான் நலாயினி கிட்ட, எம்மா பருவம் அழகான பருவம், பருவத்துல பன்னிக்குட்டியும் 10 ரூபாய்க்கு விற்க மாதிரி பொதுவா பழமொழி. அது ரொம்ப நல்ல மொழியா இருக்க புள்ள கல்யாணம் பண்ற பருவம். ஒரு சின்ன சந்தேகம், பருவத்துல பன்னிக்குட்டி கூட அழகா இருக்கு அப்படின்னாங்க. பன்னி ஒரு பன்னி கட்டி கூட அப்படி சொல்லும்போது ஒரு இழுப்பு ஒரு மாதிரி கிடையாது. அது என்னன்னு கேக்குறேன். இழிவானது வேற அது வேற ஏதாவது சொல்லலாம்ல. பருவத்துல அடிக்கடி சொல்ல வார்த்தை பருவத்துல பன்னிக்குட்டி கூட அழகா இருக்குப்பா. ஆமா அது என்ன வார்த்தை ஏன்னு சொல்றாங்க அதை சொல்லிட்டா சொல்லுங்க. இப்ப என்ன காரணம்னா பன்னிக்குட்டி எங்க அழகு? பன்னிக்குட்டி எங்க இருக்கு? இன்னும் சாக்கடை இருக்கா? என்ன இருக்கா? என்ன நரகமா இருக்கா? ஆமா. ஆனா நரகமா நரகமா இருந்தா பார்க்க பிடிக்குமா? முடியாது, பார்க்க பிடிக்காது. அப்ப இந்த பருவத்துல அதை பார்க்கும் போது நரகமா அது மேனியா இருந்தாலும் கூட ஆகா கொள்ளு கொள்ளுன்னு அழகா இருக்குமா? அதுக்குதான் இந்த பழமொழி. ஆனா பன்னிய பாக்குறதுக்கு பிடிக்காது. காரணம் என்னன்னா மேனி உரை நரகமா இருக்கும். ஆனா அப்படி நரகமா இருக்கக்கூடிய பன்னி கூட அந்த பருவத்துல பார்க்கும் போது அழகா இருக்கும். அதுக்குதான் பருவத்துல பன்னிக்குட்டியும் 10 ரூபாய்க்கு விற்க முடுவாங்க. அது மாதிரி மகளே நீ ரொம்ப அழகா இருக்க, நல்ல பிள்ளையா இருக்க, பருவம் வந்துருச்சு, 55 தேசத்து மன்னர்கள் இருக்காங்க, நான் கூட்டிட்டு வரமா எல்லாத்துக்கும் ஓலை அனுப்புறேன், யாரு உனக்கு பிடிக்கிறோ அவனை சொல்லு நான் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு நலனாகப்பட்டவன் நலானி கிட்ட சொன்னான். இவ கேட்கவே இல்லை. அப்ப என்ன சொல்றா? சரிப்பா வர சொல்லுங்க. அவனும் 56 தேசத்து மன்னர் 55 தேசத்து மன்னர்கள் வந்தாங்க. வந்த உடனே வரிசையெல்லாம் பார்த்தோன்னா யாரையுமே உங்களுக்கு பிடிக்கல. அப்பதான் சொல்ற, அப்பா எனக்கு யாரையுமே பிடிக்கல. என்னம்மா இப்படி சொல்ற? எவ்வளவு அழகா இருக்க, ஒவ்வொருத்தரும் வாட்ட சாட்டமா இருக்கானே, நீ இப்படி மாட்டம்னு சொல்றிய நியாயமானா? அப்பதான் சொன்னா, அப்பா எனக்கு இப்பெல்லாம் வேண்டாம், எப்ப எனக்கு விருப்பம் இருக்கோ அப்ப நான் கல்யாணம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அவ பார்த்தேன், சரி பெத்த புள்ள விருப்பம் தான், நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பிள்ளைக்காக அந்த புறத்தை உருவாக்கி பெண்களோடு விளையாடுவதற்கு விட்டுட்டாங்க. அப்ப பௌத்கலா முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் வர்றார். முனிவர். அந்த முனிவர் என்ன பண்ண, கிழமை பெரிய கிழமை வந்து, ஐயா உன் மகனை எனக்கு கொடுக்குறான்னு கேட்கிறேன். நலனுக்கிட்ட கேட்கும் நலன் சொல்றாரு, எப்பா கிழவனா இருக்கியா ஏமால கேக்குறிய, ஐயா உன் மகளை எனக்கு கொடுக்குறியா கொடுக்க முடியாதா? வரும் பொழுதே கிழவனாமா வந்தாரு. ஆமா, வெளியிருந்து வரும் பொழுது அங்க ஆட்சி வரும் பொழுது நலன் வரும் பொழுது கிழவனாத்தான் இருக்கான். அப்ப அவளை பார்க்க போகும்போது குமரனா மன்மதனை போல அழகா மாறிட்டான். யார பார்க்கும்போது? நலாயினிய பார்க்கும்போது பார்த்தவனே அப்ப நலாயினிக்கு பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே தன்னுடைய மோதிரத்தை போட்டு விடுறான். பிடிச்சதுக்காக அடையாளம் தகப்பேட்ட காட்டுற, உன் மக என்னைய கட்டிக்கணும்னு சொல்லிட்டா, ஐயா உன் மகளை கட்டி வையா. அவனே கட்டி வச்சு முடிச்சாச்சு. அம்மா எப்ப திருமணம் நடந்ததோ அதுல இருந்து வாழ்க்கை நல்லா இருந்தாலும் இவன் தவத்துக்கு போயிட்டான். அவன் முன்னாடியே இவன் போனான்.
ஒரு தாசி ஆசைப்பட்டான், அத கூடையில சுமந்து போனான். ஏத சொல்றேன், இல்லறம் என்பது இருவேரும் சேர்ந்து வாழ்வதுதான் இல்லறம். அப்ப தன்னுடைய பிள்ளை நோகத்துக்கு தகப்பை விட்டானே, அவ வாழ்க்கை நல்லா இருந்துச்சா? தகப்பன் சொல்ல கேட்டு இருந்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. அது போல என் சொல்ல கேட்டு முருகனை நீ கல்யாணம் பண்ணி இவ்வளவு நான் பேசுறேன். எனக்கு மாப்பிள்ள பிடிக்கல, அது ஒரு விஷயம். நீங்க சொல்லுங்க, தகப்பன் பேச கேட்கல. ஆனா நீங்க பேச வந்தீங்களா? நலாயினி, நலாயினி மாதிரி ஒரு பெண் உலகத்துல இருக்கா. இப்பேற்பட்ட பெண்ணா இவளை பார்க்கும் பொழுது ஆத்தாடி நம்ம மனம் கூட மாறும். இப்பேற்பட்ட பெண்ணா நம்மளும் இருக்க மாட்டோமா அப்படின்னு. உலகத்துல எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க, தன் கணவனை யாருனாலும் விட்டு கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட தன் கணவனை எவ்வளவோ சோதிக்கிறாரு மத்துக்குள்ள முடியும். எப்படியோ அப்படியே குஷ்டம் வந்துருது. பார்க்கவே குள்ளமா அருவருப்பா இருக்காரு. இவ பேர் அழகு. அப்ப என்ன பண்றாரு, நம்ம கூட வாழ்வாளா இப்படி இருக்காளே, இவளை சோதிச்சு பாப்பா அப்படிங்க. உடம்பெல்லாம் குஷ்டம் வந்திருக்குது. உணவு சாப்பிடுறாரு. சாப்பிடும் பொழுது அழுகிடுச்சு விரலாம். அழுகி ஒரு கட்டை வரும், இந்த சுண்டு விரல் அப்படியே தனியா விழுகுது சாப்பாட்டுல. என்ன பண்றாரு, இங்க இப்ப எவ்வளவு சோதனை கொடுத்தா தாங்கிட்டா, பொறுமையா இருந்தா. அவனே வந்து சாப்பிடுன்னு சொன்னாரு. எதுவுமே யோசிக்காம இந்த விரல எடுத்து ஓரமா வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டானா. அப்பேற்பட்டவர். அப்ப இப்பெரிய இருக்காளே அப்படின்னு சொல்லி தாசி வீட்டு கூட்டி போட அப்படின்னு சொன்னாரு. தன் கணவனை கூடையில் வைத்து தாசி வீட்டுக்கு கூட்டி சென்ற பெண் நலாயினி. உதிக்கக்கூடிய சூரியனை உதிக்காமல் வைத்திருக்கக்கூடிய தன்மை யாருக்கு சாதாரண வருமா? ஆனா என்ன பண்ணா, உதிக்கக்கூடிய சூரியனையே நிப்பாட்டி வச்சிருந்தா உதிக்கக்கூடாது. நிறைய விஷயம், எவ்வளவு பெரிய பெருமை வாழ்ந்துருமா. அப்ப தகப்பன் பேச்ச கேட்கல முடியல, தகப்பன் பேச்ச கேட்கல. ஆனால் இன்னைக்கு நலாயினியை பேச போறோமா இல்லையா? நலாயினி மாதிரி ஒரு பெண் இருக்க முடியுமா? ஒரு கணவன் எப்படிப்பட்ட கணவனாக இருந்தாலும் இப்படித்தான் வாழ வேண்டிய உலகத்துக்கு எடுத்து காமிச்சவன். தன் கணவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று உலகத்திற்கு எடுத்து காமிச்சவன். இருங்க, எடுத்து காமிச்சவன். நீங்க பார்த்து அந்த மாமலை பிடிக்கல, முருகனை நான் கட்டிக்க மாட்டேன், எடுத்த கழிப்படுங்க. அவ கருப்பு கருசம் இல்லைன்னு சொல்லல. இப்ப ஒருத்தர் உங்களை பாக்குறாரு, சொந்தக்காரர் பார்த்தா என்ன கேட்பாரு, ஏமா என்ன சொல்லுவாரு, ஏமா நல்லா இருக்கியா, பார்த்தா நல்லா இருக்கு, ஒன்னும் குறையும் இல்ல, நல்லா அரிசியும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க, உனக்கு பிள்ளை எத்தனை கேட்பேன், சொத்து சொத்தை கேட்பேன், வீடு வாசலாம் கேட்பேன், பிள்ளை எத்தனமா இருக்கு. அப்ப என்ன சொல்லணும், பிள்ளை இருந்தா சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் எதை எதிர்பார்க்கும் தெரியுமாமா? குழந்தை செல்வம். 16 செல்வங்களை ஒருவனுக்கு கட்டி கொடுத்துட்டா இந்த பிள்ளை எப்படா குழந்தை வச்சு இந்த பேரை பத்திய நம்ம தூக்கலாம் என்று ஒரு சொல்லுவாங்களா ஒரு பெண்ணோட உணர்ந்து சொன்னா, என் சொல்ல கேட்கல மகளே, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படி என்று வேதனை. 16 செல்வங்கள் வேதனை உனக்கு வரக்கூடாது, எனக்கு வரக்கூடாதுக்காகத்தான் உனக்கு புருஷன் முரு பார்த்து வந்திருக்கு. ஏன் மாப்பிள்ளை பிடிக்காத? என்ன காரணம்? பிடிக்கல அவன மாதிரி எப்படி வேணாலும் இருந்து போறாரு. பேர் இருக்கட்டும், புகழ் இருக்கட்டும், கல்வி இருக்கட்டும், அறிவு இருக்கட்டும், செல்வம் இருக்கட்டும், எப்பேற்பட்ட மாப்பிள்ளைய மன்மதனா கூட இருக்கட்டும், என் முடிச்சாதான் கட்டுவேன், முடிக்கலாம் கட்ட மாட்டேன். காவல் செய்யும் பாட்டமான வள்ளி பெண்ணே, கந்தனுக்கு தாலியத்தான் போட்டுக்கிட்டா போதும் பெண்ணே, ஓட்ட உடசலு நீயா போட்டி போடுற, ஓட்ட ஓட்ட உடசலு நீயா போட்டி போடுற, கேட்டு பாக்குறேன் நீயும் மறுத்து பேசுற, காட்டுக்குள்ள காவல் செய்யும் பாட்டமான வள்ளி பெண்ணே, கந்தனுக்கு தாலியத்தா போட்டுக்கிட்டா போதும் பெண்ணே, ஓட்ட உடசலு நீயா போட்டி போடுற, கேட்டு பாக்குறேன் நீயும் மறுத்து பேசுற. வெற்றி
அவளுக்கே கரு இருக்க தெரியல. ஆமா. அவ என்ன சொன்னாலா, ஐயோ, அப்பா. நான் நல்லாத்தான் இருப்பேன், ஆனா கரு இருக்கிற அருவாதான் சரியில்லைன்னு சொல்லி இப்படி 56 அறிக்கைகள் வாங்கி இடுப்புல சொல்லி இருக்கா. ஒரு அருவா ஒரு அருக்கா வச்சான். சித்தி ஆமா. அப்ப அப்படிப்பட்டவளுக்கு அண்ணா குடியில இந்த இத்தனை பக்கம் மேல தேவையா போட்டது மாதிரி இந்த பக்கம் மேல தேவையா? அறுக்க மாட்ட பொண்ணு கிட்ட 56 அறுக்க மாட்ட பொண்ணு கிட்ட 56 அறிக்கை அடுத்து சொருகி 56 அறிக்கை அடுத்து சொருகி பக்கத்துறைக்கு உனக்கு இத்தனை வேளா பக்கத்துறைக்கு உனக்கு இத்தனை வேளா வெக்க கேளம்மா நீயோ வெளியே சொல்லாது அந்த தன்முகரை ஏத்துக்கம்மா ஒரு தாலி ஒன்று போட்டுக்கம்மா நீ தன்முகரை ஏத்துக்கம்மா அந்த தாலி ஒன்று போட்டுக்கம்மா நீ சரியா ஒரு முறை எரியும் உரைக்கிடணும் மாப்பிள்ளை பிடிக்க போயிட்டு வாங்க சாமி. பிடிக்க கட்டிக்க மாட்டேன். சொல்லும் என் வார்த்தைகள் அம்மா சொல்லும் என் வார்த்தைகள் அம்மா கொட்டி கொடுப்பது எங்கள் கோபத்திரத்தை முறையோ கொட்டி கொடுப்பது குட்டி கொடுப்பதங்கள் பரம்பொருளை இகழ தரம் உனக்கேது உனக்கு வந்த முருகனுக்கு திருவிழை என்றால் என்பது நாரணமல்ல அணிந்திருப்பது கூட்டி கொடுத்த அவரை போய் அவன் கேட்கலாமாமா பாவம் பரவாயில்ல ரோசமா இருக்கு. ஏத்தா ஆ? நீ விரட்டி விட்டு உனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? ஏதாவதா? இல்ல ஆசை வயசு இருக்கா இல்லையான்னு கேக்குறேன். வெக்கப்படுதுல அப்படி இருக்க தெரியுது. 18ஆம் படி என்ன தங்கச்சிக்கு கல்யாணம். தங்கச்சிக்கு கல்யாணம். ஆமா எல்லாரும் வந்திருந்த உங்களுக்கு இனிமேல் இங்க வேலை இல்ல. எல்லாரும் முதல்ல கிளம்புங்க. போமா கல்யாணம் அங்கேதான் உங்களுக்கு அங்கி குடிச்சு வச்சிருக்கியா? வண்டியை முதல்ல சாமான ஏத்துங்க. இனிமே நம்மளுக்கு இங்க யாருக்கும் தேவைப்படாது. ஆமா எல்லாருமே அங்க வந்து சேருங்க. எனக்கு திருமணம் முருகா முருகா என்னை மன்னித்து சீக்கிரம் உன் தரிசனத்தை நான் வெகு விரைவாக காண வேண்டும் முருகா முருகா.
ஒரு குமரனை தந்தரல வேண்டும் என்று சொல்ல என் தந்தையின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பிழம்புகளாக வெளிவந்து அருபமும் உருவமாகி அனாதையாய் பணவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்புதொரு மேனியாக கருணைக்குள் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் அங்கே உலகம் உதைத்திறன் மையை என்ற வார்த்தைக்கு நங்க அடியன பதறித்தேன். 6 கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் தேவர்களின் துயர் தீர்க்க அவதரித்ததால் தேவ சேனாதிபதி என்று பெயர் பெற்று சூரபதுமனை இருகுறாக பிளந்து ஒருபுறம் மயில் வாகனமாகவும் மற்றொருபுறம் சேவல் கொடியாகவும் ஏற்று இந்த கலிதாசனத்திலே வீற்றிருக்கிறேன். அப்படி இருக்க கானப்பிரியர் வீணா கானப்பிரியர் இசைமாமுனிவரின் வருகைக்கு முன்பாக இசை கேட்டால் புவிய சிங்காடும் அது இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புவிய சிங்காடும் அது இறைவன் அருளாகும்.
யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கு நிகராக இவரது காலங்கள் வெளித்த வண்ணம் இருக்கின்ற காத்திருக்கும் வண்ணம் உங்கள் முன் வேலை வடநாட்டு அன்பு சோதரர் ரவீந்திரன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி எடுத்துக்கிறோம். பொன்னாடி அறிவித்து புகழாரம் சூடிய கிராம பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எமது சார்பாகும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகும் நன்றி 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 கடந்த வணக்கம். கானப்பிரியர் வீணா கானப்பிரியன் வருகை. சிவனிதர் கண்ணிலர் பொறியாகி சரவணா சண்முகா சடாச்சகா தாங்களை கண்டதில் அடியனுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. வருக வருக வருக. நான்முகன் மைந்தரை நற்றமிழ் புலவரே, 3 லோகங்களுக்கும் சென்று கவிபாடும் வல்லமை மிக்க கானப்பிரியரை, விதாகான பிரியரை, நான்முகன் மைந்தரை, தங்களையும் கண்டவுடனே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஏனென்றால் தங்களை கண்டவுடனே பெரும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் வந்தாரை வரவேற்க வேண்டும் அல்லவா? அப்படி தங்களுக்கும் முதலில் வரவேற்பு அளித்து பிறகு தாங்கள் வந்த நோக்கத்தை எரிந்து கொள்ள வேண்டும். அப்படியா?
மகிழ்ச்சியூட்டும் நிகழ்ச்சி ஒன்றோடு தாங்கள் வந்திருப்பேன் என்று நினைக்கிறேன். ஆமா முருகா. அப்படி இருப்பினும் தாங்கள் வாய்மொழியால் கூற வேண்டும், என் செவியால் கேட்க வேண்டும் என்றாவா? முருகா திரிலோகம் சென்று இடி முழக்கங்களை எல்லாம் ஒன்றாக கேட்டது போல இருக்கிறது. ஆமா. செவிகளுக்கு எட்டி அழகான விருந்தாகவும் ஆமா. மருந்தாகவும் இருக்கக்கூடிய இவ்விடத்திலே தாங்கள் வந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். முருகா திரிலோகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு ஆனந்தம் கொண்டு ககன மார்க்கமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது கதிர் முதிர்ந்திருக்கும் திணைச்சோள மத்தியில் தாங்களுக்காக கனியை கண்டேன் ஐயா. கனியை கண்டீர்? ஆமா முருகா. மனம் கனியை கண்டீர்? ஆமா முருகா. மனம் கனிந்ததோடு இங்கு வந்தீர். மனம் கனிந்த உடனே கந்தனிடம் எப்படியாவது இந்த செய்தியை சொல்லலாம் என்று அரியன் கொட்டையும் கட்டையும் பிடித்து விட்டு தாங்களை பார்க்க வந்து கட்டையோடும் கொட்டையோடும் வருகின்ற தாங்கள் எமக்கு இருப்பது அதுதானே. அப்படி இருக்க அந்த கனிந்த அந்த கனியினுடைய பெருமையை எடுத்து எங்களை பார்ப்போம். மாங்கனிக்கும் தேன்கதல்லி வங்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா. மாங்கனிக்கும் தேன்கதல்லி மாங்கனிக்கும் தேன்கதல்லி முருகா. நான் கனிந்தேன் நான் கனிந்தேன் அட்டியில்லா அக்கனியை கொய்யாமல் கொய்தனைத்தேன் முருகா. உள்ளம் உருகுமையா முருகா கனியை காட்டேனே. உள்ளம் உருகுமையா முருகா உன்னிடம் காட்டேனே. அள்ளி அணைத்திடவே அம்மா அள்ளி அணைத்திடவே உனக்கும் ஆசை பெருமையா முருகையா. உள்ளம் உருகுமையா. மாங்கனிக்கும் தென்கதலி ஆமா முருகா. மண்கனிக்கும் மேல் இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரி அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தரைக்க வேண்டும் ஐயா. தாங்கள் தொடவும் கூடாது விடவும் கூடாது கட்டுக்குள்ள வச்சுக்கிறோம். ஆனால் கனிந்தீர். ஆமா முருகா. தாங்கள் கனிந்து அந்த கனியை எனக்கு கொண்டு வந்து ஆமா முருகா. கனிந்த பிறகு கனிந்தால் தானே ரசிக்க முடியும். ஓ அப்ப தாங்கள் உண்டு. ஆமா இல்லை முருகா ரசித்தேன் முருகா. உண்டு விட்டால் உலகம் என்ன சொல்லும். ஒரு பொதுநலவாதி எப்ப அந்தாலும் உண்டு அந்தாலும் கொடுக்கிறானே அப்படி என்று உலகம் என்னை இகழ்ந்து விடும். ஆகினாலே ரசித்தேன். ரசித்தீர். ஆமா. ரசனையோடு வந்த ஆமா. தங்களை பார்க்கின்ற பொழுது அந்த கனியினுடைய ஸ்லாக்கியம் என்ன முனிகே ஸ்லாக்கியம் என்ன முனிகே முருகா
நாசியால், நுகரலாம், நாவினால், சுவைக்கலாம், உள்ளத்தால், அடையலாம். இப்படி 5க்கும் தருகின்ற எனக்கு பொழுது காதால் கேட்டேன், கண்ணால் பார்த்தேன், நாவால் உரையாடினேன், அவ்வளவுதான். அப்படியா? அப்படியா? கீழே நான் போகவில்லை. அப்படி இருக்க அந்த கனிகள் மட்டும் பறவை இனங்கள் மட்டும் பறந்துடுவதை பார்க்கின்ற பொழுது பச்சைகள் பட்சிகளை கண்டு பறந்தோடுவதென்றால் ஆமாம். எட்டிக்கனியை கிட்டி ஒட்டி தட்டி பார்க்கின்ற சிட்டுப்பட்டு சிறகு வானம்பாடி நாகமலர் போன்ற பலவிகளும் பார்த்து பறந்தோடுவதென்றால் சுரூபக்கனியோ இல்லை முருகா, பழுதுபட்ட கனியா? இல்லை முருகா, அதற்கெல்லாம் எட்டாமல் தூரத்தில் இருக்கிறது. ஓ, எட்டாத உயரத்தில் தூரமாக இருக்கிறது. தூரமாக இருக்கக்கூடிய கனி. ஆமா முருகா, தூரமாக இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய உயர்வா இருக்கிறது முருகா. அந்த தூரத்துக்குள்ள போகாதீங்க. அப்படியா? ஆமா முருகா. உயர்வாக இருக்கக்கூடிய கனி. ஆமா முருகா. நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எட்டி பிடிக்க வேண்டும். எட்டி பிடிக்க. ஆமா. எட்டி பிடித்து கட்டி அணைக்க வேண்டும். ஆமா முருகா. அப்படி இருக்க ஆ. எட்டி படிக்கு இரு எட்டும்படிக்கு 2 கொம்புகள் ஏறி பறிக்கலாம். இவற்றை பார்க்கின்ற பொழுது மிக்க மேன்மையில் அக்கனியை காணுகின்ற பொழுது மிக்க கொங்கைகள் 2 கோவிலா கண்கள். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பெண்களுக்குள்ள குறிகள் இருப்பதால் வாய் திறந்து பேசக்கூடிய மாதவன் யார் என்று தெரிய வேண்டும் அல்லவா? மாதவன் நாரதனே
வள்ளியை கண்டு வந்தேன். ஆமா முருகா. ஆதியில் பாடி கவிதையை கண்டு கொண்டேன். ஆமா. தங்கள் கண்டு வந்தது கனியாக இருக்க முடியாது, கன்னியாகத்தான் இருக்க முடியும் என்று. இவ்வளவும் தெரிந்து கொண்டு என்னை எதற்காக முருகா இந்த அளவுக்கு வாட்ட வேண்டும்? இசையும் தமிழும் ஒன்று சேர வேண்டும் அல்லவா? ஓஹோ. நாரதர் வந்து நின்றால் வந்தவுடனே அனுப்பினால் அப்படி நலமாக இருக்குமா? மைத்துனர் வந்தவனே அனுப்பிவிட்டான்னு வருத்தத்தோடு போய்விட நினைத்து விட்டேன். அந்த வருத்தம் தங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக உண்மைதான். தாங்கள் வந்த நோக்கத்தை முழுமையாக சொல்ல வேண்டும் அல்லவா? ஆமா முருகா. அதற்காகத்தான் இத்தகைய நாடகம். சந்தோஷம். அப்படி. முருகா, ஆதியில் கொடுத்த வாக்கு பாதியில் இருக்கின்றது. அதனால் எதையுமே முழுமையா செஞ்சாத்த உலகத்துல நம்ம பேரு வாங்க முடியும். அதனால முருகா நின்று செய்யுங்க. என்ன செய்யவா? ஆமா முருகா. என்ன செய்ய வேண்டும்? கல்யாணம். முருகா, உங்களை பத்தி பெருமையா சொன்னேன். சரி. அம்மா முருகன் உனக்கு மாப்பிள்ளைய பார்த்திருக்கேன், உன் நோக்கம் என்னமான்னு கேட்டேன். வேணாம்னா ஏன் இப்படி சொல்ற அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. அவர் மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. ஏன்னா சாதாரண ஆளா 1000 கோடி காமல் அழகெல்லாம் திரண்டு ஒன்றாகி மேயின எனினும் செவ்வேல் உமலமாம் சரம் தண்ணில் தூயனல் இழிலுக்கும் ஆற்றாது என்றிடன் இணையதல்லோன் மாயிரு வடிவிற்கெல்லாம் உம்மையார் வகுக்கவலர். அப்ப மன்மதன் சேர்ந்தாலும் என் தலைவன் முருகனுக்கு அந்த அழகுக்கு நிகர அந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட புருஷனை உனக்கு மாப்பிள்ளையா பார்த்திருக்கேன். இந்த அளவுக்கு நான் புகழ ஒரே வார்த்தைகளை என்ன சொன்னான்? கீழே கொண்டு வந்துட்டான். நம்ம குடும்பத்துல என்ன குறிதான்? மாமனோ மாரோட்டி பிறகு மச்சானோ எலிபிடிப்பான். அவன் சொல்றான், எனக்கு மச்சன் தான் வர்றாரு, விநாயகர் பெருமை எலி பிடிக்கிறார். மாமனோ மாரோட்டி மச்சானோ எலிபிடிப்பான். குமரன் 1 கோடி பிடிப்பான். திருட்டு பைய கூட்டான். அவங்க அதைய சொல்ல போனா ஊரு உலகம் கை கொட்டி சிரிக்கும். சாமி வேண்டாமே, சாமி வேண்டாமே, அந்த வேலனை எனக்கு வேண்டாம்னா சண்டாளி. நம்ம வேண்டாமே என்று சொல்லும் பொழுது அவள் முகத்தை பார்த்தீரா? பார்த்தேன் முருகா. மூக்கு சிவந்ததா? சிவந்தது. கண்ணம் சிவந்ததா? ஆனால் முகமாகப்பட்டது கோபமாக இருந்தது. கண்கள் எப்படி இருந்தது? அதெல்லாம் அழகாக இருந்தது. அப்படியா? ஆமா. அப்படி என்றால் அந்தவளை நான் என்ன செய்ய வேண்டும்? முருகா, அவள் அழகை சொல்லவா? சம உயரம், சொல்லுங்கள் பார்க்கலாம். மிருதுவான தேகம், கருத்த கூந்தல், வட்ட முகம், பெருத்த கண், நேர் நாசி, சிறுத்தவாய், சிவந்த உதடு, முத்து பல்லு, சங்கு கழுத்து, நெடுந்தோல். இதுக்கு கீழே நீங்க தான் நான் பார்த்த அளவுக்கு இவ்வளவுதான். அப்படியா? ஆமா முருகா. இப்படி அழகு நிறைந்த பெண்ணை உங்களுக்கு பார்த்து வந்திருக்கேன். எப்படியாவது நீங்க திருமணம் முடிக்க வேண்டும் முருகா. இப்போதே இப்படி முருகா, இப்படி போக கூடாது. ஒரு மானை தேடி போவதை போல சென்று அன்னவளை தாங்கள் வேடுவராக மாறி அன்னவளை களவு மனம் புரிய வேண்டும். வேடுவனாக சென்று வந்தேன் மான் தன்னை கண்டேன், அதை அன்புடன் தாவென்று கேட்கிறேன். அன்பு இதயமானது அது உருவமாக பிரிந்து என்னை மறந்து அப்படியா? அப்படியே ஆகட்டும். திருமணத்திற்கு வரும்பொழுது எமக்காக பாமாலை பாடி பூமாலை கொண்டு வருகிறேன். அப்படி வரும் தங்களுக்கு 3ஓடு 3ஆக சேர்த்து தர வேண்டும் என்ற ஆவலும் என்ன 3ஓடு 3 என்ன முருகா? தாங்கள் கொண்டு வரக்கூடிய 3. ஆமா, பாமாலை பாமாலை. ஆமா, நான் சொல்லக்கூடிய 6 சரவணபவா என்றழைத்தால் உடனே வந்து நிற்கிறேன். சென்று வருகிறேன். சென்று வாரு. சார் சாப்பிட்டா தாங்குவீங்களா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. உள்ளே பச்சாது தெரியாது.
வந்தே மாதரம் என்றொரு வார்த்தையினால் அப்பதான் சொல்றாங்க. பொன்மகள தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆயங்குளம் மாரியம்மா அறந்தாக்கி வீரமகாரியம்மா பொன்மகள தேவியம்மா பொன்மகள காளியம்மா ஆயங்குளம் மாரியம்மா அறந்தாக்கி வீரமகாரியம்மா அகிலம் எல்லாம் உண்டாக்கி அம்மா உங்கள் நல்லாக்கி அகிலம் எல்லாம் உண்டாக்கி அம்மா உங்கள் நல்லாக்கி பொன்மகள தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆயங்குளம் மாரியம்மா அறந்தாக்கி வீரமகாரியம்மா பொன்மகளே தேவியம்மா பொன்மகள காளியம்மா ஆயங்குளம் மாரியம்மா அறந்தாங்கி வீரம்மா காளியம்மா என்ன கல்யாணத்து பண்ணலையா? தெய்வீக திருமகனை தேடுதம்மா, தேடுதம்மா. இதயம் இருட்டினிலே கிடந்து வாடுதம்மா, இருட்டினிலே கிடந்து வாடுதம்மா.